வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு 18 வயது பையன் மகா பெரியவா கிட்ட கேட்கிறார். கடவுளை பார்க்க நானும் ஆர்வமா தான் இருக்கேன், இன்னும் தேடிண்டே இருக்கேன் என்று மேலோட்டமாக சொன்ன மகா பெரியவாளின் அற்புத பதில். அந்த சுவாரஸ்யமான சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 18 வயது பையன் விவேகானந்தர் போன்ற சில மகான்களின் சரித்திரங்களை படித்திருப்பான் போல் இருக்கிறது. கடவுளை பார்க்க முடியுமா என்று சுளீரென்று ஒரு கேள்வியை மகா பெரியவாளை பார்த்து கேட்டான். முடியும் என்று பதில் வந்தால் எங்கே எனக்கு காட்டுங்கள் என்று மடக்கி விடலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டு கொண்டு வந்திருப்பான் போல் தோன்றியது. கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவருக்கு எத்தனை முகங்கள்? வேஷ்டியா, கருப்பா, சிவப்பா என்று வரிசையாக கேட்டு மகாபெரியவாளை திக்குமுக்காடச் செய்யலாம் என்ற எண்ணமும் இருந்திருக்கக்கூடும். வயது கோளாறு, கொஞ்சம் படித்துவிட்டு எல்லாவற்றையும் கரைத்து குடித்து விட்டதாக நினைத்து கொள்ளும் ஈகோ. மகாபெரியவா சிரசை தூக்கி அவனை பார்த்தார்கள். கடவுள் இருக்கார்னு மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கா, சாஸ்திரம் சொல்றது. இவை இரண்டும் நம்பத்தகுந்தவை என்பதால் நாமும் ஒப்புக்கொள்கிறோம். கடவுளை பார்க்க நானும் ஆர்வமாகத்தான் இருக்கேன், இன்னும் தேடிக்கொண்டிருக்கேன். பையனுக்கு வேகம் தணிந்து விட்டது. சுவாமிகள் நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் என்று பதில் சொல்லி இருந்தால் அவர்களை குடைந்திருக்கலாம். ஒப்புக்கொள்கிறோம் என்று தெல்ல தெளிவாக கூறிவிட்டார்களே, அப்புறம் எப்படி வாதம் செய்வது? வாதம் செய்வதற்குத்தான் என்ன இருக்கிறது? மகாபெரியவா அந்த பையனை அருகில் உட்காரச் சொன்னார்கள். உன் மாதிரி புத்திசாலி பசங்கள் அந்த காலத்திலேயே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட ஒரு கதையை சொல்றேன், கேட்குறியா அப்படின்னாரு மகாபெரியவா. பையன் அக்கறை இல்லாமல் தலையை அசைத்தான். அணுக்க தொண்டர்களுக்கெல்லாம் உள்ளூர் ஆத்திரம். உபநிடதங்களில் ஒரு வாக்கியத்தின் ஆழ்பொருளை அறிந்து கொள்வதற்காக மகாபெரியவாளின் திருமுகத்தில் இருந்து விளக்கம் வராதா என்று அறநூல் விற்பன்னர்கள் தவித்து காத்து கொண்டிருக்கும் சந்நிதியில் அந்த அசத்து பையனுக்கு கதை சொல்கிறாரா? கதை மகாபெரியவா சொல்கிறார் பையனிடம். ஒரு முனிவர் கிட்ட மேதாவியான சிஷ்யன் ஒருத்தன் இருந்தான். ஒரு நாள் கடவுள் இருக்காரான்னு உன்ன மாதிரி குருவை பார்த்து கேட்குறான். இருக்கார் அப்படின்றாரு குரு. அப்படியானால் என் கண்ணுக்கு தென்படலையேன்னா. கடவுள் இருப்பதை அநேக அடையாளங்களால் ஒப்புக்கொள்ளலாமே தவிர கண்ணால் பார்க்க முடியாதுன்னாரு குரு. பார்க்க முடியாத பொருளை எப்படி நம்புவது அப்படின்னா சிஷ்யன். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். நீ சிந்திக்க தெரிந்த புத்திசாலி, நிறைய கேள்வி கேட்குற. நான் என் குருநாதர் சொன்னதையும் வேத புராணங்கள் சொன்னதையும் அப்படி நம்பி ஏத்துன்ட்டேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை எப்படி ஒப்புக்கொள்றதுன்னு இப்பதான் எனக்கும் சந்தேகம் வருது அப்படின்னாரு குரு. பையன் கொஞ்சம் திமிராக நிமிர்ந்து உட்கார்ந்தான். கடைசியில் சுவாமிகள் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை கட்சியில் சேர்ந்து விடுவார் போலிருக்கிறதே. மகாபெரியவா தொடர்ந்தார்கள் கதையை. முனிவர் இருந்த இடம் மரங்கள் அடர்ந்த சோலை. ஒரு பெருங்காற்றில் மரத்தின் கிளைகள் வேகமாக அசைந்தன. சில்லுன்னு காத்து உடம்புக்கு ரொம்ப இதமாக இருந்தது. முனிவர் சிஷ்யனை பார்த்து, அந்த மரக்கிளைகள் எல்லாம் ஏன் அப்படி அசுரத்தனமாக அசைகின்றன என்று கேட்டார். சுவாமி, இப்போ பெரிய காத்து வீசுறது இல்லையா, அதனாலதான். காற்றா? அப்படின்னா? வீசித்தா? அப்படின்னா? நீ பார்த்தியா? அடடா, எனக்கும் காட்டியிருக்கப்படாதா? நானும் ரொம்ப நாளா எத்தனை பண்ணிட்டு இருக்கேன் காற்றை பார்க்கணும்னு. நீயோ காத்து வீசி தின்ற, நானும் அந்த சுகத்தை அனுபவிச்சேன்ற. ஆனால் அது காற்றின் வேலை என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பொருள் இருக்கிறது என்று எப்படி ஒப்புக்கொள்வது என்றாராம் முனிவர். உடனே சிஷ்யன் எழுந்து முனிவர் காலில் விழுந்து புரிஞ்சிடுத்துன்னு சொல்லி கண்ணாலே ஜலம் விட்டானாம். அதிநவீன நாகரிக பையனும் மகாபெரியவா திருவடிகளில் 4 முறை நமஸ்காரம் செய்துவிட்டு கண்களில் நீர் வழிய நின்றான்.
உன் அகத்துல ரேடியோ இருக்கா, எலக்ட்ரிக் லைட் இருக்கா, எலக்ட்ரிக் ஃபேன் இருக்கா அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா. நாகரிக பையன் எல்லாம் இருக்கு அப்படின்னா. இதெல்லாம் எப்படி வேலை செய்யறது அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா. எலக்ட்ரிசிட்டியால வேலை செய்யறது அப்படின்னாரு அந்த நாகரிக பையன். அந்த சிட்டிய நீ பார்த்திருக்கையோ அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா. பையன் திக்குமுக்காடி போனான். மகா பெரியவா பிரசாதம் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். அருகில் இருந்த எல்லோரும், இந்த குழந்தைக்கு என்ன அதிர்ஷ்டம், மகா பெரியவா எத்தனை நேரம் அவனோட பேசியிருக்கா என்று ஆச்சரியப்பட்டார்கள். கடவுள் இருக்கிறார், இருக்கவே இருக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.